உத்தரகண்ட்ல ஒரு குழந்தைக்கு காவி உடையையும் ஒரு கட்சியோட கொடியையும் கொடுத்து அந்த கட்சியோட கொள்கை கோட்பாடுக்கு ஒத்து வராத ஒரு சிலரை டார்கெட் பண்ணி அந்த குழந்தையை விட்டே அடிக்க வச்சிருக்காங்க ஒரு சிலர். இதன் இதன் காரணமா அந்த இடத்துல கொஞ்ச நேரம் பதற்றமும் குழப்பமும் இருந்துச்சு. ஒரு கட்டத்துல அந்த குழந்தையினால அடிபட்ட ஒரு ஆள் அந்த குழந்தையே திருப்பி அடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறான். இதனால அந்த குழந்தையும் பாதிக்கப்படுது. பட் இதுல முக்கிய குற்றவாளி யாருன்னா அந்த குழந்தையோ அந்த குழந்தைய அடிச்சவனும் கிடையாது. அந்த குழந்தைய அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு தள்ளுன அந்த ஒரு ஆள் தான். ஆமாங்க. ஆக்சுவலா இத பண்ணது ஒரு யூடியூபர். அவர் தன்னோட விசுவாசத்தை அந்த கட்சிக்கு காட்டுறதா நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி அந்த குழந்தைக்கு ஒரு கெட்டப்பை போட்டுவிட்டு கையில தடியை கொடுத்து அடிக்க சொல்லியிருக்காப்ல. இந்த மாதிரியான குழப்பத்தை சமுதாயத்தில் ஏற்படுத்துறதுனால அந்த ஒரு போலீஸ்காரங்க அந்த நபரை கைது செஞ்சதா நான் கேள்விப்பட்டேன். பட் நீங்க சொல்லுங்க, இதுல முக்கிய குற்றவாளி யாரு?